Hi friends. இன்னைக்கு வந்து ஏப்ரல் 6 2025 இன்னைக்கும் நம்ம வந்து இன்னைக்கு சண்டே வந்து இங்க எல்லாமே ஸ்பெஷல் ஐட்டம் தான் வந்து பண்ண போறோம்ன்ற ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து சண்டே வந்து லஞ்சுக்கு நம்ம என்னெல்லாம் செய்ய போறோம்ன்றதை பார்க்கலாம். யம்மியான ஒரு டிஷ் எல்லாம் செய்ய போறோம். என்னெல்லாம் செய்யறோம்ன்றதை வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம லஞ்சுக்கு என்னெல்லாம் பண்ண போறோம்னா வந்து மட்டன் பிரியாணி, சிக்கன் வந்து கிரில்டு சிக்கன் செய்ய போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓவன்ல வந்து நம்ம கிரில்டு சிக்கன் பண்ண போறோம். அதுக்கப்புறம் வந்து சீரக சம்பா ரைஸ் வச்சு மட்டன் பிரியாணி, ஆட்டோட நெஞ்ச எலும்பு எடுத்துட்டு வர சொன்னேன், அதை வச்சு நம்ம சூப்பு ப்ரிப்பேர் பண்ண போறோம். இதெல்லாம் வந்து நமக்கு இன்னைக்கு லஞ்சுக்காக பண்ண போறோம். சரி ஒவ்வொன்றா பார்த்துடலாமா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து இது நெஞ்செலும்பு எடுத்துகிட்டு வந்தார் சூப்பு வைக்கிறதுக்காக. வேக வச்சு நம்ம சூப்பு இறக்கிக்கலாம். கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். சூப்புக்கு தேவையான அளவு மட்டும் மிளகாத்தூள் போட்டுக்கலாம், இல்லைன்னா சூப்பு வந்து ரொம்ப காரமாயிடும். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துக்கிறேன். 4 கிராம்பு, கொஞ்சம் பட்டை, கொஞ்சம் கல்பாசி இதெல்லாம் போட்டுக்கிட்டேன். இப்போ வந்து தண்ணி ஊற்றி ஒரு 4-5 விசில் எடுத்து சூப் எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சிக்கன் 1 கிலோ எடுத்துட்டு வந்திருக்கிறாரு. இன்னைக்கு சண்டே ஸ்பெஷலுக்கு வந்து கிரில்டு சிக்கன் செய்ய போறோம். மிளகாத்தூள் போட்டுடலாம், மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வந்து தனியாத்தூள், கொஞ்சம் சிக்கன் மசாலா, உப்பு போட்டுக்கலாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு, தயிர். இப்போ வந்து இதெல்லாம் நல்லா பிசைஞ்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம நெஞ்செலும்பு போட்டு நான் வேக வச்சுட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம பிரியாணி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து நம்ம கிரில்லு சிக்கன் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து மசாலாலாம் தடவி நல்லா ஒரு மணி நேரமாக ஊறிட்டு இருக்குது. இதை வந்து ஓவனில் வச்சு நம்ம கிரில் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பிரியாணி ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கலாம். கிராம்பு, பட்டை, கல்பாசி இருக்குது. இந்த பக்கம் வந்து சோம்பு, பிரியாணி இலை, ஏலக்காய் எல்லாத்தையும் வந்து சேர்த்துடலாம். இன்றைக்கி வந்து மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து வெங்காயம், பச்சை மிளகா, கொஞ்சம் கேப் போட்டு கிரில்லுக்காக நம்ம சிக்கன் பண்ணிகிட்ருக்கிறாரு, அதை குத்தி வச்சிடலாம். பிரியாணிக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கியாச்சு. வந்து அடுத்தது புதினா போட்டுக்கிட்டேன். புதினா வதங்கிருச்சு. தக்காளி ஊற்றிக்கிறேன். எல்லாம் சிக்கன்லாம் குத்தியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை எடுத்து அப்படியே ஓவனில் வச்சிடலாம். வந்து வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம சூப்புக்காக நெஞ்செலும்பு வேக வச்சோம். பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து மிளகா பொடி சேர்த்துடலாம் பிரியாணிக்கு. இப்போ வந்து தனியாத்தூள், அதுக்கப்புறம் பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் மட்டன் வந்து நம்ம வேக வச்சு போட்டாச்சு. நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்போ வந்து நெய் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம். இப்போ வந்து ரைஸ் சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். சீரக சம்பா 1/4 மணி நேரமே ஊறிட்டு இருக்குது. எடுத்து போட்டுடலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், ரைஸ் சேர்த்தாச்சு. அப்படியே நெய் ஊற்றி மூடி வைக்க போகிறோம். வந்து மூடி வச்சுட்டு அப்படியே நல்ல தண்ணி ட்ரை ஆனதும் சிம்மில் போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பக்கம் வந்து நம்ம இப்போ சூப்புக்கு ரெடி பண்ண போகிறோம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பு வந்து வடித்தாச்சு. கொஞ்சமாக வெங்காயம் தக்காளி இதெல்லாம் தாளிப்பு போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கடுகு பொரியுது. வந்து ஆனியன் போட்டுக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா, வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கிட்டேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். பிரியாணி வந்து தண்ணி நல்லா வற்றிருச்சு. கொஞ்சம் கிளறி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சிடலாம். மசாலா வந்து அப்படியே ஓரம் போயிடும். அதில் வந்து தண்ணி சுண்டின பிறகும் ஒரு கிளறிடுவேன். அடியில் நல்லா கிளறிட்டோம்னா ஈவனாக மசாலா கலந்துரும். அதுக்கப்புறம் வந்து சிம்மில் வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வதக்கினதை வந்து இந்த சூப்பில் போட்டுக்கிறேன். இதை தூக்கி அடுப்பில் வைக்கலாம். நல்லா வந்து கொதிக்கட்டும். சூப்பில் வந்து இப்போ லைட்டாக மட்டன் மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் மிளகுத்தூள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சூப்பு நல்லா கொதிச்சாச்சு. கொத்தமல்லி கடைசியாக போட்டுக்கிறேன். அவ்வளோதான். இப்போ வந்து சூப் ரெடி ஆயிடுச்சு. நிறுத்திடலாம். டைம் வந்து முடிஞ்சிருச்சு. எத்தனை கீழே இருக்குது பாருங்கள். இந்த லைனில் இருக்கிறது எல்லாம் கீழே விழுந்துருக்குது. அப்படியே உருட்டு. சரி, இதை எடுத்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் பிரியாணி வந்து ரெடி ஆயிருச்சு. சூப்பர். ஃப்ரெண்ட்ஸ், ரம்ஜான் அன்னைக்கே வந்து நாங்கள் மட்டன் பிரியாணி செய்யலான்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் வந்து பண்ண முடியல. இல்லை, பசங்களுக்கு வந்து இப்போ எக்ஸாம் நடக்கிறதுனால அந்த டென்ஷன் இருக்குதோ தவிர நம்ம செய்யணும்னு தோணலை. சரி, ஓகே, இன்னைக்கு நம்ம கொண்டாடிடலாம். அவ்வளோதான். சூப்பராக பொலன்னு வந்தாச்சு. நல்லி எலும்பு எல்லாமே இருந்துச்சு. எங்கடா போச்சு இந்த நல்லி? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எல்லாமே சமைச்சு கொண்டு வந்தாச்சு. மட்டன் பிரியாணி, அதுக்கப்புறம் வந்து ரைத்தா, கிரில் சிக்கனு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெஞ்செலும்பு சூப்பு, அப்படி சில்லுன்னு இருக்கிறதுக்கு குக்கும்பர், இதெல்லாம் வந்து ரெடி பண்ணியாச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம். பாய்.